ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட குரு சொல்லி தந்த ஒரு அழகான விஷயம் என்ன சொன்னார்னா, ஒவ்வொரு நாளுடைய விடியலும் ஒரு அழகான ஆரம்பம். அந்த ஆரம்பத்தை நீ தர்மத்தின் மூலமா அழகுபடுத்தினார். நீ 10 ரூபாய் சம்பாதிக்க முன்னாடி 10 ரூபாய் செலவு பண்ண முன்னாடி உனக்கு முடியுமான அளவு தர்மத்தை கொடுத்துடு அப்படின்னு சொன்னப்போ பசங்க கேட்டாங்க, இப்போ வெளியில எங்கேயாச்சும் போறதா இருந்தாலோ வேக்கு போறதா இருந்தாலோ பஸ்ஸுக்கு இல்லைன்னா வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுல செலவாகிடுமே, யாருக்கும் அந்த நேரத்துல தர்மம் பண்ற சந்தர்ப்பம் கிடைக்காதுன்னு. அப்போ அதுக்கு ஒரு வழி சொன்னாரு. நீ அதுக்குன்னு ஒரு டீல் பாக்ஸை ஒதுக்கிக்கோ, அதில் டெய்லி உன்னால முடியுமான அமௌண்ட்டை போடு, அதை மந்த்லி யாருக்காச்சும் கொடுத்துடு. ஒரு ஏழைக்கோ ஒரு நோயாளிக்கோ உன் நண்பனுக்கோ உன் குடும்பத்துக்கோ யாராச்சும் ஒருத்தருக்கு அதை தர்மம் பண்ணிடு அப்படின்னு சொன்னார். நீ ரொம்ப நாளுக்கு அப்புறமா பெருசா பண்றதை விட டெய்லி ஒரு நல்ல விஷயத்த பண்ணுறது தாராளமானது, அது ரொம்பவே பிரயோசனமானது அப்படின்னு விளங்கப்படுத்தினார். நீ ஒவ்வொரு நாளும் தர்மம் பண்ணி அப்படி கலெக்ட் பண்ணி கொடுக்குறப்போ இறைவனோட பட்டியலில் தினமும் தர்மம் செய்தவர்கள் பட்டியலில் நீயும் வருவ. அசல் தர்மம்னா என்னன்னா, கேமராவை தூக்கிட்டு போய் 4-5 பேர் பார்க்கறதுக்காக 40,000 ரூபா கொடுக்குறேன் 50,000 ரூபா கொடுக்குறேன் நல்லது பண்ணுறேன்னு காமிக்கிறது இல்லை. அசல் தர்மம் என்னன்னா, நீ வலது கையால் கொடுக்கறது இடது கைக்கு கூட தெரியக்கூடாது. எந்த அளவு ரகசியமாக கொடுக்குறாயோ அந்த அளவு பிரயோசனம் இருக்கும். நீ கொடுக்குற தர்மம் எதுவுமே வீணாக போகாது. உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நீ கொடுத்த தர்மங்கள் ஒவ்வொன்றும் 10 மடங்காக மாறி உன்னை காப்பாற்று. உண்மையாகவே அது கிரேட்டான விஷயம். திரும்பவும் ஆரம்பிக்கலான்னு நான் இருக்கேன். இடையில சில பல காரணங்களால் மறதினால நான் அப்படியே விட்டுட்டேன். அந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஒரு அடியான் கொடுக்கக்கூடிய சதக்காவுடைய செல்வம் ஒருபோதும் குறையாது.